இமீடியட்டாக நாங்கள் அதை ஒருக்கா காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கராச்சிக்கு தான் கொண்டு போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வந்து சரியான கவலையாக இருக்குது அண்ணா, உண்மையிலே வந்துட்டு யார்ட்டையோ கன்வெர்ட் இருக்குது. டென்மார்க் அம்மா வந்துட்டு நிறைய ஒரி பண்ணியிருந்தா எங்களால் வந்துட்டு இப்படி ஒன்று நடந்துட்டுது. என்ன கவிதாசு தான் கையில் ஒரு காயம். சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக காய்க்கிறவங்க எல்லாம் ஒருக்கா வீட்டு படத்தை எடுத்து போடும். இல்லை எடுத்துட்டேன் வாயில நீங்கள் விழுந்த விளையக்குள்ளே எடுத்துட்டேன். விளையக்குள்ளே மட்டும் எடுத்துட்டேன். அதை மட்டும் பாருங்க என்ன மாதிரி அந்த பின்ன போனீங்களேண்டு. அந்த பிள்ளைகள் வந்து அது வேலை செஞ்சு நிற்கிற டைமில் இப்போ எதிர்ச்சியாக கண்டது அது ஒரு வெள்ளைக்காரனாலே ஒரு நோட்டம் உண்டாங்க. அவங்க பார்த்தா அந்த ஜிம்மு கீழே உள்ள கடையக்கணுன்ட்டு அங்கே எல்லாம் ரெக்கே அடித்த மாதிரியே நான் 2-3 பிள்ளைகள். அதில் கவிதா சொல்லுது அந்த மூண்டா நிற்கிற வட்டம் கொஞ்சம் கலராக இருக்கும். வந்து கதைக்கிறது கூட குரலில் நல்லா இருக்குது. பாட்டு பாடு ப்ளீஸ் பாடுங்க. அது வந்து மிக்சிங் இல்லாமல் போனதான் நல்ல இடைக்குள்ள இப்படியான நாங்கள்லாம் சத்தம் போடக்கூடாது. அப்படி அண்ணவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். பாடும் நிலாவே நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க மாப்பிள்ளை வேணும், தாலி கட்டியதும் தாலிக்க வேணும் பார்க்கும். நொதன் ஹாஸ்பிட்டலு பக்கத்தை வந்தேன். அந்த டிங்கரிங் வேலைக்கு ஒரு காட்டுவோம். இங்கே ஃபார்மசி அங்கே அங்கே காட்டும். அண்ணன் இதை ஒட்டலாமே. இதுவும் பூனைச்சம் போட்டு பார்த்துருப்பேன், நாயச்சம் போட்டு பார்த்துருப்பேன், குரங்கச்சம் போட்டு பார்த்துருக்கியோ. அதெல்லாம் அது வேற பக்தியாக இருக்கணும்ட்டு ஆள் ஷர்ட்டையும் கலட்டி இடுப்பில் கட்டி கொண்டு வரணும். குட்டம் அடிச்சு விட்டு அடி கொண்டு சும்மா கருப்பா அந்த வந்து வெளிநாட்டுக்காரன். What a smile. Oh my God. அந்த படிப்பை பற்றி பெருசாக அந்த தெரியுது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். அக்னி தெரியும் தானே. கார் ஆக்சிடென்ட் ஏற்பட்டது. மனசு கொஞ்சம் சரியில்லை. அதால் இப்போ அந்த வீடியோ கொஞ்சம் கொண்டு போகிற மாதிரி ரொம்ப தான் வாசியில் கிடக்கடா. கொண்டு வீடியோ எடுத்துட்டு என்ன பார்க்க போகிறோம் வந்து இப்போதான் வீட்டிலேருந்து வலிக்கிட்டு வந்து கோப்பா ஜங்ஷனை தாண்டி எடுத்து 2 வீடியோ. என்ன ஏமான் கோப்பை சிக்னல் லைட். நான் உன்னே வந்து கலாய்க்கிற காண்டி கேட்கல விலங்கு இல்லைடாப்பா. சரி சொல்ல சிக்னல் லைட். சிக்னல் லைட் என்று கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது வந்து எங்களை டெய்லி பயணிச்சு கொண்டு இருக்கிறவங்கள வண்டி வந்து அந்த குரங்கு அடிபட்டு முன்னுக்கு வந்து அந்த மொனட் அடிபட்டு உடஞ்சிட்டு. என்ஜினுக்கு வர அந்த மேல் மூடியதான் அந்த பவர் வந்து அன்னைக்கு ஒவ்வொருத்தர வந்து உடஞ்சிட்டு. இப்போ அதுக்காக வந்து இப்போ நாங்கள் சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கரிங் தான். கடவுளே ஒழுங்குடா டிங்கரிங்கடா. சரி சரியா வா இன்னும் எதிர்பார்க்கும் டிகிரி செய்யறதுக்காக சேவிச்சேட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு வந்து அதுக்கு உரிய ஆக்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த வேலையை பார்த்துட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு வரதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட் கட் பண்ண முடிஞ்ச வீடியோ முடிஞ்ச அப்புறம் என்ன அம்மா
ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கு நாங்கள் கோப்பா ஜங்ஷனில் மொனட்டில் இருக்க ஃபிங்கரிங் பார்க்க போகிறோம். அம்மா எனக்கு இல்லப்பா. சரியா, எனக்கு பெஸ்டா என்ன விரிசா இது இதா பாடல். அடுத்த ஃபிங்கரிங் தான் எனக்கு மனசை தொட்டது கடுமையா. சரியா, அப்படி இருக்க தானே வேணும். அப்போ என்னன்னு சொன்னால் தெரியும், அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்களா, அதை நீங்கள் புதுசாக மாற்ற தேவையில்லை, நீங்கள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு டிங்கரிங் செஞ்சுட்டே வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கிட்ட ஒரு டிசிஷனுமே வந்து அதுதான். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் புதுசாக போட்டோம்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் வந்துட்டு எப்போயா இருந்துட்டு ஒரு விஐபி வெஹிக்கிள் மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு டெய்லி பாவிக்கிறதால வந்து நாங்கள் அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு போட்டால் தான் நல்லா. மேபி வந்துட்டு நாங்கள் வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கொஞ்சம் காட்டுப்புறங்களாக வந்துட்டு போகும்போது வந்துட்டு பள்ளந்தட்டி வழியை வந்துட்டு அந்த பவர் இன்னும் அடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாக இப்போவே வந்து அந்த எங்கேயோட ஒரு கல்லுண்டு நார்மலாக பட்டிருக்கு போல. மேபி வீட்டை கூட வந்துட்டு ரிவர்ஸ் அடிக்கக்குள்ள வந்துட்டு இல்லாட்டி முன்னுக்கு அடிக்கக்குள்ள அந்த சின்ன ஒரு வெகனர் வந்து நார்மலாகவே பதிவு. அப்போ வந்துட்டு முன்னுக்கு பட்டால் அது வந்து கொஞ்சம் கிளம்பிடும். ஸோ அந்த கிளம்பி ஒரு துண்டு வந்துட்டு விழுந்துருது அப்படின்னு சொன்னால் அப்புறம் எங்களால் வந்துட்டு டிங்கரிங் செஞ்சு எடுத்துக்கொள்ளே இல்லாது. அப்போ அதால் வந்துட்டு இமீடியட்டாக நாங்கள் அதை ஒருக்கா காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கராச்சிக்கு தான் கொண்டு போகிறோம். ஸோ வந்து அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் முடியுது, அது வந்துட்டு செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும், என்ன சொல்கிறது வந்து இப்போ ஒரு நாளில் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரிக்கு அப்படி அதை கொண்டே விடலாம். இல்லை ஒரு 2 நாள் செல்லும் அப்படின்னு சொன்னால் நார்மலாக எங்களுக்கு வந்துட்டு வர்றது கஷ்டமேன்னு சொன்னால் வெஹிக்கிள் இல்லாட்டி வந்துட்டு எங்களுக்குமே கஷ்டமேண்டா. இப்போ பைக் வந்துட்டு தம்பியாக்கள் கொண்டு போகிறவங்க கூட இப்போ சுமன் எல்லாம் பேங்க்கு போகிறதால வந்துட்டு சுமனுமே வந்துட்டு தேவையாண்டா எடுத்துகிட்டு போவோம். அதனால் வந்துட்டு இப்போ பைக்கும் தற்சமயம் இல்லை. அப்போ எங்களுக்கு கார் தான் நிற்கிறதால விடவும் இல்லாது. ஸோ வந்து அதெல்லாம் என்ன மாதிரி எவ்வளோ கோஸ்ட் முடியும் அப்படின்றத நாங்கள் ஒரு கராச்சியில் போயிட்டு வந்துட்டு கதைக்கப்புறம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வந்து சரியான கவலையாக இருக்குதுன்னா உண்மையிலே வந்துட்டு யார்ட்டையோ கன்வெர்ட் இருக்குது. சேம் டைம் நீங்கள் கவனமாக இருக்கணும், ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணால் வந்துட்டு கார் ஓடுங்க. சேம் டைம் வந்து அந்த தேசிக்க வேப்பிலை இல்லாமல் வந்து எடுத்து கட்டுங்க நீங்கள் முன்னே காருக்கு, கண்ணூர் எல்லாம் படாது அப்படின்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எழுதியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நன்றி. சேம் டைம் வந்து சில பேருக்கு வந்துட்டு சந்தோஷமாக கூட இருந்திருக்கலாம் வந்து சீமானாக்கள் கார் ஆக்சிடென்ட் பட்டுடுது அப்படின்னு சொல்லி. உங்களுக்குமே வந்து ஒரு நன்றி. நீங்கள் வந்து எரியிறது வந்து எங்களுக்கு தேவையான ஒன்று தான். சரி தானே, இப்போ நீங்கள் எரிஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு அப்டேட் பண்ண நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து அப்டேட் பண்ணிக்கோம். சேம் டைம் வந்து ஒரு பிள்ளை வந்து மெசேஜ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஏனண்ணா நீங்கள் ஆக்சிடென்ட் வீடியோ வந்துட்டு போட்டனீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஏனண்டு கேட்க எப்படா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் காத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் சரியம்மா அப்படின்னா நான் இன்னைக்கு போடலை அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நார்மலாக இல்லை நான் வந்து போடுவேன் தான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையோட மனசை வந்துட்டு முறிச்சு கதைக்கிறது மழகில்லை. யாருன்னும் தெரியாது வந்து சொல்லும்போது நாங்கள் அதில் கேட்க தான் வேணும். ஏன்னா அதே மாதிரி நிறைய அம்மாக்கள் எல்லாம் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் டென்மார்க் அம்மா வந்துட்டு நிறைய ஒரி பண்ணியிருந்தா எங்களால் வந்துட்டு இப்படி ஒன்று நடந்துட்டுதுன்னு சொல்லி சரியான அப்செட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு அம்மா எல்லாம் வந்து கதைச்சி அங்களெல்லாம் வந்துட்டு சரியாக கவலைப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்குலாம் வந்து பெருசாக ஒன்றும் நடக்கலை. பொருளளவோடு போயிட்டுது வந்து இப்போ ஆக்களுக்கு எதுமுன்னு சொன்னால் தான் வந்துட்டு கஷ்டம். பொருளுண்டைக்குள்ள அதை வந்துட்டு மாற்றிக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு புதுசாக வாங்கி கொள்ளலாம். என்ன கவிதாசு தான் கையில் ஒரு காயம் பெரிய அதை நினைக்கும் போது தான் அவர் கொஞ்சம் கவலை, மற்றும்படி வந்துட்டு ஒன்றுமே இல்லை. அதை கூட வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளலாம் விட அவன்ஜாது மறைகிறா டக்கடையா வெக்கம் வருது. ஏன் மறைகிறேன் எனக்கு இளையன் மறைகிறேன் வெக்கம் இந்த மொனட்டுக்கு மறையில, மற்றது இந்த ஜங்ஷனுக்கு மறையில, அதுக்கு மட்டுமே மறைகிறேன். சரியா, அப்போ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ நாங்கள் கடைக்கு போகிறோம். சேம் டைம் வந்து இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மணி ஆகிடுது. ஆல்மோஸ்ட் வந்து லேட் ஆகிடுது இன்றைக்கு வீட்டேருந்து வளர்க்கிடவே. ஏன் இவ்வளோ நேரம் சென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்றைக்கு எங்களை விட்டு அந்த ஸ்டேகேஸ் வந்துட்டு அடிக்கிறாங்க, அதாவது வந்துட்டு படி அடிக்கிறாங்க. ஸோ வந்து படி அடிக்கும்போது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட படி வந்துட்டு நாங்கள் வெளியில் வச்சுட்டு ஆரம்ப பிளான் வந்து வெளியில் வச்சுட்டு அதை வந்துட்டு பிறகு உள்ளுக்கு மாற்றிட்டோம். ஸோ அந்த உள்ளுக்கு மாற்றினால வந்துட்டு அந்த ஃப்ளட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஸ்லெப்பில் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு கட் பண்ணி தான் வந்து அதை உடைச்சி நாங்கள் அந்த கம்பியை கொண்டு
ரெயின்ஃபோர்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதால் அந்த இடத்துல வந்துட்டு அந்த கொங்குரீட் வந்துட்டு நாங்கள் தான் வந்துட்டு எல்லாம் கில்ட்டி போட்டு எல்லாம் அழகா வந்து கிரைண்டரால் எல்லாம் வந்துட்டு வெட்டி உடைச்சி கொடுத்துட்டு வெளுக்கிட்டுனாங்க. ஸோ வந்துட்டு அதாலையுமே கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு ஹெவியான ஒரு மிக்சிங் கொண்டு வந்துட்டு போட்டு தான் அந்த இடத்த வந்துட்டு ஃபில் பண்ணணும். அப்போ வந்துட்டு நான் ஒரு இன்ஜினியர் அண்ணாவோட கதைக்குள்ள அவர் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்குன்னு சொல்லி வந்து ஒரு சிமெண்ட் கிரவுடோ ஏதோ கான்கிரீட் கிரவுடோ ஏதோ ஒரு பேர் வந்து சொல்லியிருந்தேன். சரி தானே, அது வந்து ஜெஃப்னால இருக்குதாம் ஒரு ஸ்பெசிஃபிக் கடை ஒன்றில். ஸோ அந்த கடையில் போயிட்டு நீங்கள் அந்த சிமெண்ட்டை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் சல்லிமண் ஒன்று மிக்ஸ் பண்ணாமலே அதை வந்து தண்ணியில் வந்துட்டு குழைச்சிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணி விட்டாலே வந்து அது அப்படியே பர்ஃபெக்டாக வந்து பிடிச்சிடும். அது வந்துட்டு காலத்துக்கும் பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ நாங்கள் நேரடியாக கராச்சிக்கு போயிட்டு ஜெஃப்னா டவுனுக்கு போயிட்டு அதையுமே வந்துட்டு வாங்க போகிறோம். சரி தானே, உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நாங்கள் அந்த ஸ்டேர்கேஸ் ஒர்க் வந்து என்ன மாதிரி அதை வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்றதையும் அந்த நாங்கள் கான்கிரீட் போடுறதையும் வேணுமென்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணி வரோம் உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அதை சொன்னதால் அண்ட் வந்து எங்களோட வீட்டு வேலைன்ற ஒரு அப்டேட்டும் வந்துட்டு நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒளிச்சு எல்லாம் கட்டுறதுக்கு வந்துட்டு இது வந்து மாடு இல்லை, இது வந்து வீடு. இது வந்து எப்படியும் தெரியத்தான் போது தெரியப்படுத்துவோம் நாங்களே. இருந்தாலும் வந்து தெரியும் தானே ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு நாங்கள் காட்டாமல் வச்சுக்கோமே சொன்னால் ஃபைனலாக காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்துட்டு டக்குற ஒரு அந்த டீசர் மாதிரி வந்துட்டு இப்போ படம் பாறதுக்கு முந்தி வந்து டீசர் போடுற மாதிரி சின்ன சின்ன கட்டங்களை காட்டும்போது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஈவன் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக காய்க்கிறவங்க எல்லாம் ஒரு வீட்டுன்ற படத்தை எடுத்து போடுவோம், ஒரு சின்ன துண்டு வீடியோ எடுத்து போடுவோம்டா. ஏனக்கா ஏனென்னாண்டா எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு தானே தம்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சரி அக்கா நான் எடுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் ஓகே சூப்பராக இருக்குது இவ்வளோ தூரம் வந்துட்டுதா அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மற்றவங்க நீங்களுமே எதிர்பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்காண்டி இடக்கிற சின்ன சின்ன அப்டேட்டுமே வந்து நாங்கள் தர ஆரம்பிச்சது தானே. ஸோ இப்போ வந்து நாங்கள் கராச்சிக்கு வந்துட்டு போகலாம். ஸோ வந்துட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எங்களோட சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லி நம்மளை கண்டு உங்கள்கிட்ட வராங்க இல்லையே ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க கூட அவங்க இப்படியே கிட்ட வந்துட்டு நேராக போயிடுவாங்கடா. அப்பா அன்னைக்கு ஒரு பேர் அப்படி நடந்தில்ல உனக்கு ஞாபகம் இருக்கு? தெரியும். நாங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக அடுக்குவோம் கட்டும் சரி என்ன வீடியோ எடுக்கா பின்ன இதில் நிற்கிறக்க எங்களுக்கு என்ன பேனிங்க சொல்லுங்க. உங்களை அடிக்கல சொல்லுங்க, உங்களை அடிக்கலன்னு சொல்லுங்க. நாங்கள் வந்து மொனரா ஆலைய போகிறோம். ஓ ஏன் போயில அதனால போய் கேகேஎஸ்ஆல டவுனுக்கு போய் போகலாம் தானே. பாருங்க என்ன மாதிரி அடிபட்டு இல்லை அதுதான் மாற்ற கொண்டு போய் நீங்கள் இருக்கிறதுங்க இருபால போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் ரோட்டில். ஓகே ஓகே. இது அவங்க போயிட்டாங்க இப்போ 2 டேஸுக்கு முன்னே போயிட்டாங்க அவங்க. அதுதான் இப்போ காட்டு தான் கொண்டு போகிறோம். அதுதான் நாங்கள் கராஜனுக்கு போகிறோம். சரி சந்தோஷமா நீங்கள் இப்போ உங்களை கொண்டு ஓடி வந்துருக்கு. இப்போ தங்கச்சி சொன்னவாவா? சந்தோஷமா. சரி ஓகே ஓகே. இல்லை எடுத்துட்டேன் இல்லை நீங்கள் விளையக்குள்ளே எடுத்துட்டேன். விளையக்குள்ள மட்டும் எடுத்துட்டேன். அதை மட்டும் பாருங்க என்ன மாதிரி அந்த பின்ன போனீங்களேண்டு. ஐயோ கடவுளே. அந்த கார்கள் மதிப்பும் வச்சு இப்போ அந்த சிக்னல்ல பாத்தீங்க அந்த பிள்ளைகள் வந்து அது வேலை செஞ்சுட்டு நிக்கிற டைம்ல இப்ப எதிர்ச்சியா கண்டுது அது ஒரு வெள்ளக்காரனாலே ஒரு நோட்டம் உண்டாங்க அவங்கள இருக்குமோன்னு பார்த்துட்டு அதை வந்து அக்னி கண்டுதான் உடனே அக்னி கண்டுட்டான்டா. அக்னிக்கு வந்து அந்த அந்த ஒரு அந்த சில படங்கள்ல ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு சில சக்தி இருக்குன்னு தானே வந்துட்டு அதே மாதிரி அக்னிக்கு வந்துட்டு எங்கேயாவது வந்து பொம்பளையில் நின்று கையானா பிடிச்சிடுவான். இல்லாட்டி சிக்னல் ஜங்ஷன்ல வந்துட்டு நாங்கள் நிற்கிறோம், நான் வந்து நேராக பார்த்து நிற்கிறேன். அந்த சிக்னல் லைட் எத்தனை ஆள் போகுதுன்ட்டு நீ வந்துட்டு கேமரா பிடிச்சி நிற்கிறேன். இவன் வந்து அங்க எஸ்கே 1000 சொல்லியா நான் பாத்துறாங்க ஜிம்ம வந்து ரொம்ப பிடிக்கும் தானே பாத்துறேன் தெரியுமா. சரி அப்படி வச்சுக்கொள்ளுமே உனக்கு வந்துட்டு ஜிம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இப்போ நாங்கள் ஒரு ரோட்டால போய்க்கலாம். இன்றைக்கு ஒரு புது ரோட்டால போறோம். இன்றைக்கு தான் வந்து அந்த ஜிம் நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னா ஓகே அது இங்கேயும் ஒரு ஜிம் இருக்கு, இந்த ஜிம் வந்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கோப்பை ரோட்டால குறைஞ்சது இந்த 4 மாசத்துலேயும் ஒரு 40 தடவைக்கு மேலே என்றாலும்
குறைஞ்சது நாங்க போயிருப்போம். அப்ப அந்த ஜிம்மை திரும்ப பார்க்க என்னடா இருக்கு ஆசோட்டு வரதாரு என்னண்டு பார்க்குற ஒரு ஆசை உண்டு அந்த ஜிம்மையா ஏன் அதே கதை பார்க்குறேன். அப்ப ஜிம்முக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. இல்ல இல்ல நார்மலா இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஜிம் வந்து அப்படியே தான்டா இருக்குது, அந்த பில்டிங் வந்து அப்படியே தான் இருக்குது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது. அப்ப அதை வந்து திரும்ப பாக்குற என்னடா அது வேறு, அது பார்த்தாக அங்க பொடிகள் மட்டும்தான் அந்த ஜிம்முக்கு போறோம். ஒரு பொம்பளை இருக்கிற வெளியில வந்து அந்த டைம்ல அப்படி நீ விஷயத்துக்கு வா, இஞ்சால வா, அப்படினால கட்டுவனுக்கு வா, கதையை முடிக்கலாம். அப்ப இங்க கத்துதல் எங்கடாப்பா நான் இங்க தேடுறேன் நான் எங்க பணியத்தான் பார்த்தேன். நான் இங்க சூப்பர் மார்க்கெட்ல தேடுனடாப்பா. பார்த்தா அந்த ஜிம்மு கீழே உள்ள கடைக்கணுன்ட்டு அங்க எல்லாம் ரெக்கே அடிச்ச மாதிரியே நான் 2-3 புள்ளிகள். அதுல கவிதா சொல்லுது அந்த 3ஆ நிக்கிறவட்ட கொஞ்சம் கலரா இருக்கும். அப்படி புள்ளை வீடியோ நான் வந்து வடிவு கதை கதைக்கல கலரா தான் அந்த இப்ப எங்க 3 ரேக்கே மக்கி கலர் இல்ல. என்ன பாக்கல இந்த புள்ளி நான் கேட்ட அந்த புள்ளி நான் அந்த புள்ளி என்ன பாக்கல. அது கருத்த கண்ணாடி இல்ல பின்னுக்கு, அது பின்னு கருத்த கண்ணாடி இல்லடா. இப்ப நீ ஓடினா கீழே இறங்கி வந்துருக்குங்கள்ட்ட. இப்ப நான் ஓடிக்கொண்டு வந்ததான் மேலே நின்று கத்தினது. இப்ப நீ ஓடிக்கொண்டு வந்திருந்தா கீழே இறங்கி வந்திருக்கு. நான் ஓடி இருந்தா கண்ணாடி உள்ள நின்று தான் பாத்துருக்குங்க. அப்படி சில விஷயங்கள் கிடக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நேர் அதாவது கோப்பாயால் வந்துட்டு திரும்பி வந்து உரும்புரையை நோக்கி வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். ஸோ வந்து உரும்புரையால் அப்படியே நாங்கள் லெஃப்ட் சைட் எடுத்தோம்னு சொன்னால் நொதர்ன் ஹாஸ்பிட்டலு பக்கத்தில் வந்துட்டு ஒரு கடை ஒன்று இருக்குதாம். சரி தானே, அந்த கராச்சியில் வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு இந்த டிங்கரிங் ஒர்க்ஸ் வந்து செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஆட்ட சொன்னது. அது அன்றைக்கே அவருடைய கதைக்கு சொன்னோங்க. ஃபோனில் இல்லை நேரில் யாரும் சொன்னாடாப்பா. நொதர்ன் ஹாஸ்பிட்டலு பக்கத்தில் நல்ல இதாக நீட்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேரெல்லாம் சொல்லி. அப்போ இப்போ அங்கே தான் நாங்கள் போகிறோம். சரி தானே, போயிட்டு இருக்கா காட்டுவோம் என்ன மாதிரி சொல்லிஞ்சுவார். இது ஒரு உதவி பேர், இதை காட்டு நல்லா இருக்கு. எதுவும் ஒரு சடனாக பிரேக் அடிச்சா ஐயா ஓடுவார். விளங்குதா? சத்தியமா நானுமே கூட்டிகிட்டு போவேன்டா. நான் எந்த காரில் வந்து நான் ஃப்ரீயாக போனால் கட்டாயம் நடந்து போகிறாக்களை எல்லாம் ஏற்றிட்டு போகிறேன். இவன் நேற்று கூட பார்த்துட்டு அந்த ஐயா நாங்கள் சின்ன வெளியில் நடத்தி விட்டுருக்கலாம், ஆனால் வீட்டு ஒன்று இறக்கிட்டு வந்தாங்க. இப்போ அதே மாதிரி இங்கே இவர் வந்து ஒரு அளவான ஸ்பீடில் போகணும். சரியா, கொஞ்சம் கூட போனதாக இருந்தா அன்பு ஆபத்துல முடிஞ்சிடும். அதை விட டயர் சீட்ல அங்கால் ரோட்டுக்கு அங்கால இறங்கினா சரி கதை விரட்டி விட்டுருவோம். அப்படி விரட்டி விட்டுருவோம். ஆனா கட்டாயம் அண்ணா பாராட்டும். சரி தானே, ரைட். இப்படி மனுஷர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம் அவர்கிட்ட மூத்த காட்டா நீ. சரியா, ஆனாலும் பேட்ட அந்த வயசுலயும் ஒரு நம்பிக்கையோட பிடிச்சுட்டு போகுது. பிடிச்சு போறதுதான் ஒரு தைரியம். ஏன்னா நானுமே சைக்கிள்ல அப்படி பைக்கை பிடிச்சுட்டு போக மாட்டேன். என்ன பயம் ஏன்னா சைக்கிள்கிட்ட சில்லு வந்து பைக்கிட்ட சில்லோட வந்து பெருசு. நாங்க நார்மலா சைக்கிள வந்து பைக்கிட்ட ஸ்பீடு பிடிச்சிட்டு இருப்போமான்னு சொன்னா கையை விட்டமேன்னு சொன்னா பைக்கை முந்திடும் சைக்கிள். ஏண்டா டயர் வந்து இது ட்ரிம் வந்து பெருசு தானே. அதோட எதர்ச்சியான டைமில் ஒன்று செஞ்சு சொல்லலாம். அவர் சடனு இந்த ஒழுங்குகள் இருந்து ரோட்டுக்கு டக்குன்னு ஆக்கள் வந்தால் ஒன்றும் செய்யலாது. இவருக்கும் பிரேக் அடிக்கல, அவரை நிப்பாட்டிக்கல. அப்போ நேற்று ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு பிள்ளை ஒன்று வந்துட்டு எனக்கு எழுதி இருந்துச்சு, அண்ணா நீங்கள் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடி விடுங்கோ எனக்காண்டி அப்படின்னு சொல்லி, சின்ன ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கிட்ட உங்களோட பேரை சொல்லி பாடுவாண்டா, இல்லை வேணாமண்டு. அப்போ எப்படி அது உங்களுக்கு தெரியுமாண்டா? இல்லை நான் நேற்று கேட்டபடியாண்டே பாடினா அது எனக்காண்டு தான் எடுத்துக்கொள்ளுவேன். எத்தனை வில்லு பார்த்தியோ. ஒருவேளை நான் இந்த வீடியோ நாளைக்கு போட்டேன், நாளைக்கு தான் போடுவேன், நாளைக்கு தான் போட வேண்டி வரும். சரி, இருந்தாலும் நாங்கள் அந்த பிள்ளைக்காண்டி ஒரு பாட்டு பாடுவோமே, இவ்வளோ ஒரு ஆசையாக கேட்டபடியா. ஒரு சில பேர் வந்து கதைக்கிறது உங்களோட குரலில் நல்லா இருக்கு, பாடு ப்ளீஸ் பாடுங்கலாம் சொல்லி. அது வந்து மிக்சிங் இல்லாமல் போனால் தான் நல்லா இருக்கு. இடைக்குள்ளே இப்படியான நாங்கள்லாம் சத்தம் போடக்கூடாது அப்படி அப்படின்ற சொல்லுவார். அதுக்குள்ளால வரேன், அதுக்குள்ளால அப்போ அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ தனி எடுத்தா தான் நல்லா இருக்கு. நீங்கள் அதுதான் சரி. உங்களை கலை நீங்க இப்ப என்ன கலவுறீங்க? இல்ல அப்படி இல்ல, நீ தானே என்ன படையில சீனால ஒரு பாட்டு வந்து சுரண்டா அது புள்ள நிக்கட்டுமே. அப்பா நீ சுரண்டா அந்த புள்ளைய இல்ல நான் காண்றேன் சுரண்ணா கண்ணான் மேல் கண்ணாடியில அண்ணா கையை கீழால இல்லையா போடுறாரு. பட் என்னென்னா சீனாவில் ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க பேர் வந்துட்டு சீனாலாம் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ வந்து சீனாவில் படிச்சுடுவோமா, சின்ன 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 வண்ண கோயில்
கொஞ்சி கொஞ்சி கூதம்மா என்ன செய்தாமா படிச்ச மாதிரி படிச்சவன் எல்லாரும் மாறி பாடுற வளமான எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா இல்ல அது மாறி படிக்கிறது ஓகே. சின்ன குயில் பேசாது இல்ல அதான் சின்ன குயில் வந்து கூறது ஓகே, அது அப்படி பேசும். பட் இன்னும் ஒன்று இருக்குதாடா, பாட்டோ படமோ எல்லாமே வந்து கட் பண்ணதாங்க. அப்படி பார்க்க போனா இப்போ என்ன சொல்றது, என்ன ஒரு அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டுமென்றா பிரம்மன் என்ன பக்கத்து விட்டு இருக்கிறேன் யோசிச்சு பாரு. எல்லாமே வந்துட்டு கவிவர்மன் எழுதாத கவியோ அந்த மாதிரி இப்போ சில விஷயங்கள் வந்துடாப்பா எல்லாமே வந்து கட் பண்ண தானே வந்து இப்போ எல்லாம் வந்து நிஜமண்டு இல்லை தானே. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நோமல். ஸோ அந்த வகையில் அந்த பிள்ளைக்காண்டி படித்த பாட்டை எப்படி நிப்பாட்டி புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும் தேர் மட்டும் கொஞ்சி கொஞ்சி பேசு. அவன் வந்து அப்படி படிக்க நீங்க வந்து சொன்னானே அந்த டிஃபரெண்டா படிக்கணும் அந்த பிள்ளைக்கு, அதுக்காக தான் மாறி படிக்க. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாசைகள், என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் சென்னைக்கு நல்ல பருவம். எனக்கு இந்த பாட்டு படிக்க அவர் 2 நம்பர். அவர் நம்ம டெய்லி பாப்போம் வீடியோ டிக்டாக்ல பாட்டு படிச்சு. அவர் இந்த பாட்டை வந்தாலே உங்களுக்கு அந்த ஞாபகம் தானே வந்திக்கணும். எங்கட பிரபல பாடகரோ என்ன பாட்டுண்டா, பாடும் நீலாவே ஞானையம்மாடா நான் கவிதாஸ். நீங்க சொல்லி போட்டு நெவையா இருக்கீங்க. நான் என்னதான் யாரோ ஒருத்தர் கொஞ்ச நாள் முன்னாடி டிக்டாக்ல யூடியூப்ல தமிழ்ல பார்த்துருந்து ஜானையம்மா சிறுலா காத்துட்டாங்களா. இதுலயும் ஒரு திங்கரிங் கொண்டு போகுது. ஜானையம்மா சிறுலா வந்துட்டாங்களா. முன்ன ஜானையம்மா இருக்கிறாடா போட்டால் வேற ஆளு போட்டு அந்த சரிடா. யானையம்மா ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு ஒரு பொம்பளைய போட்டாலும் பரவாயில்ல, ஆம்பளைய போடுறேன்டா ஆகமோசன்டாப்பா. அப்ப இந்த நான் இப்ப யானையம்மா இருப்பேன்னா தொட்டால் இல்ல போட்டால் ஏய்வத்தில கையில் எடுத்து முன்னும் பின்னும் தொடச்சு காம்பு கிள்ளித்தாரே வாரியா. நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க மாப்பிள்ளை வேணும், நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க மாப்பிள்ளை வேணும், தாலி கட்டியதும் தாலிக்க வேணும், போட்டா பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும், மச்சானியும் மச்சினி நானும் தொட்டா தூள் பறக்கும். அந்த மாதிரி வந்து பாட்டுகள் வந்து உண்மையிலே மறக்க முடியாததாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ நினைக்கிறேன் எப்படின்னு டிங்கரிங்கையிலையும் காட்டி இது சிமெண்ட் வாங்குறதையும் அங்கே ஒரு மணத்தையும் தாண்டி போல வீடியோ எங்கடா இப்போ நொதர்ன் ஹாஸ்பிட்டலில் காணல, இந்த ரோட்ல நடந்து அங்கே சிக்னல் தாண்டி போகணும். அங்கே போகணுமா? ரைட் ஓகே. தம்பி நொதர்ன் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் சரியா. அப்போ பாருங்க ரைட் சைடில் பாருங்க, அப்படி இல்லாட்டியாம்மா அந்த அதை ஃபோன் பண்ணி நான் கிளிக்காமல் விடேண்ணா உண்மையா சும்மா அங்கே வேலையில் அவங்க அனுப்பினேன்
தெரியாட்டி தெரியாது சொல்லுவோம். சில பேர்கிட்ட விளையாடும் தெரியும் தான் அவனுக்கு. அம்மா சுண்டல் சொல்லி வேலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவடத்த டிங்கரிங் கடைங்கடா படந்து டிங்கரிங் கடை டிங்கரிங் 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 இவடத்த வானம் கொஞ்சம் கிடக்கு என்ன விளக்கம் ஆளுக்குறா கோழிச்சு பாட்டு யார் சொல்ல அவன் சொன்னாள் எங்கடா அந்த வேட்டாப்பா பாசல் தந்தாப்பா கூட்டிக்கிட்டு வீட்டை வச்சு அவர் தான் அவர் ஆடா நம்மட ஆள் வடிவேலு கிணத்த காணையிலன்னு சொன்ன மாதிரி ஆளாத காணையிலன்னு சொல்லுவியா இப்போ. ஓமண்ணா வணக்கம். அந்த நொதோன் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வந்தேன். அந்த டிங்கரிங் வேலைக்கு ஒரு காட்டுவோம்ட்டு இங்கே ஃபார்மசி அங்கே அங்கே காட்டும். அதுதான் சரி. அன்றைக்கு அந்த பார்சல் எடுத்தவன் உங்களோட வீட்டை வந்து என்னண்டா நொதோன் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கிடக்கண்டியில் அந்த கார் டிங்கரிங் வேலை செய்யற இடம் பல அதாவது கெஃப்னால இருந்து போயக்குள்ள நொதோன் ஹாஸ்பிட்டல தாண்டணுமா? என்ன பேர்? டயானா. வீனஸை தாண்டணுமோ? வீனஸுக்கு முன்னுக்கு டயானா. இந்த லங்கா டைல்ஸ் இருக்குல்ல அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சரி சரியோ பொட்டோண்டு சுண்டுண்டப்பா அது தெரியுமோ? அதங்காம்பி என்ற ஒரு கல்லியும் இல்லை அது எனக்கு ஞாபகம் இல்லை. சரி வீனஸுக்கு முன்னுக்கு வீனஸுக்கு முன்னுக்காம டயானா பேர் நல்லா தான் கிடக்கு கடையின் டயானா. அண்ணா அந்த டயானாண்ட அந்த டிங்கரிங் வேலை செய்கிற கடையும் கிடக்கு. டயானா பிளாஸ்டிக் அந்த இருக்கு டிங்கரிங் வேலை செய்கிறவங்களா? டிங்கரிங் வேலை செய்ய மாட்டேன். டேனி டயானாடா டயானா பிளாஸ்டிக் வந்து இது பிளாஸ்டிக் அதில் ஒட்டுறது தான் அது. சரக்கு சூஞ்சலாம் வச்சிருக்காங்க பிளாஸ்டிக் ஒட்டுறா. அந்த முன் பவர் வேலையில் செய்வாங்களா ஹார்டு செய்கிறாங்களே தெரியல கொண்டு போகிறோம் கேட்டு பாருங்க. சரி சரியா சரி ஓகே. அதான் பிளாஸ்டிக் ஒட்டுறேன் அவங்கள தான் இருக்கு. நான் இதுக்கிட்டே தனியாக வச்சு போனேன் கடையில் இந்த பெயிண்டிங் வந்து டிங்கரிங் அது ஆனக்கோட்டை ரோட்ல இருக்குண்ணா. என்ன ரோட்ல? ஆனக்கோட்டை. ஆனக்கோட்டை. ஆனக்கோட்டை 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 அந்த ரோட்ல இருக்கு. நம்ம பார்த்து நம்ம ஞாபகம் இருக்கும். அது என்னடா ஆனக்கோட்டைன்ற ஒரு ரோட் இருக்கு பூனாக்கோட்டை இல்லை? அதுதான் கதைக்கணும் மாத்தி நல்லா இருக்குமல்ல யோசிச்சு பாரு. அதுதான் யாழ்ப்பாணத்துக்குள்ள அதுதான் நம்ம ஒரு காய்ச்சி போகணும். மைத்திரி என்னண்டு இது இப்படி ஒரு ரோட் ஒன்று வைக்க சொல்லி யாழ்ப்பாணத்துல என்னண்டு பூனைக்கோட்டை ரோட் இதுக்குலானே இதான் டயானா எங்கடா எங்க இதுதானடா அடே ரீசைக்ளிங் மேனுஃபேக்சரிங் அப்பா இங்க காரை கொண்டு விட உங்க என்னடா உதப்பாக்க இது மாதிரிலடா என்ன டயானா இங்கே ஃபைபர் செய்கிறது தான் ஆனால் இதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியா. டயானாவாடா என்னடாப்பா அவ்வளோ டிங்கரிங் கடை கொண்டு அழுத காட்டி விடுது. அது சரி கிடக்கு தான் போட்டு போகிறேன் என்ன இன்னும் இருல இல்லையா கண்ணாடி ஓட்டுக்கு தான் இருந்த மேடம். கண்ணாடி ரோல கண்ணாடி ஒரு பட்டா போகிறோன்னா இப்போ கொஞ்சம் முன்னம் செய்ய வேண்டி வந்து பொங்கல் என்னடாப்பா பெரிய வேப்பக்கட்டோட எலெக்ஷன் பார்ட்டி அக்காவுக்கு தெரியும் போல அக்கா மூத்த முடி தெரியுறா. இங்கே இங்கே இங்கேயோட இங்கே என்னண்ணா இது விளையாட்டு ஜாமான் செய்கிற அடையப்பாய் சர்க்கு என்னடாப்பா கேட்டுண்டா மெய்க்கண்ட கொலை ஒரு பிள்ளைக்கு தான் தம்பி கேட்டுண்டா நான் போகிறானா இன்றைக்கு இப்போ என்ன நாசம் வரப்போ கேட்டுண்டு வரான் ஐயா. டிஷர்ட் மாடலில் பார்த்து பின்ன தூக்கி விட்டுக்கிறாரு. கார் பவர் ஓட்டலாமோ ஃபைவ் பண்ணலாம் தானே என்ன டிங்கரிங் ஃபுல்லாக பண்ணுங்க தானே என்ன என்ன கேட்க முன்னுமே இந்த தலையாட்டுது
ஃபைவர் பண்ண விடல அவனே ஒன்று தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை அப்படியா நன்றி ஒரு எடுக்க நடந்தது வேறு எடுக்க நடத்த வீடியோவுக்கு அடியா என்னென்னத்தை கேட்டானோ என்னடா இங்கே ஃபைவர் ஓட்டலாமா பெயிண்டிங்லாம் வேறு இடையே கொண்டு போகணும் அது பிரச்சனைடா ஒட்டி தருவாரா ஓமா கேளண்டா செய்யலாம்டாப்பா சின்ன வேலையாண்டா ஃபைவருங்க அல்லாட்டி எப்போ கொண்டாரண்டு கேள் என்ன வேண்டு கேளு எப்போ செய்யலாம் நாளைக்கு என்ன டைம் போல் எவ்வளோ முடியும் எப்படியும் ஒரு கிலோமீட்டர் இல்லை போட வந்து பாரு வந்து பார்க்க வருவா இதாக இருக்கு அண்ணன் இங்கே இதை ஒட்டலாமே இதுவும் அப்படியே அந்த ஒரிஜினல் மாதிரி செய்யலாமோ செஞ்சு விட்டிங்கன்னா நாங்கள் வழியில் பெயிண்ட் அடிப்போம் பிரச்சனை இல்லை ரெண்டா எப்போ செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நாளைக்கோ என்ன டைம் மாதிரி பிடிக்கோ நான் எழும்புறே 10 மணிக்கு என்ன 10 மணிக்கு எழும்பினா நேரம் இங்கே வரலாம் பல்லு திட்டோண்ணா என்ன நீங்கள் பாடி ஒரு 11 மணி அப்படியே அதுக்கு வழியாக வரும் உங்களோட நம்பர் தான் உனக்கு என்ன நிலப்பாடு கேட்டு நான் பருத்துறையிலேருந்து வரோம் என்ன அப்படியே ஏதோ விசிட்டிங் கார்டு தாங்க இந்த கலட்டி தான் டவுட் ஓ வானம் ஒரு போதும் ஆனால் அந்த பவரை வந்து இப்போ கலட்டி தான் அப்படி தான் செய்யணும் அது மெடிசனெலாம் நாங்கள் வாங்கிட்டு வரணுமா இல்லை நீங்களே அதை கலட்டி ஒட்டி தருவீங்க அப்படி தாங்க எவ்வளோ முடியும் நம்மளா ஓகே மேடம் அப்போ நாளைக்கு 10 மணிக்கு வந்தால் ஓகேண்ணே இதில் இந்த நம்பர் வச்சு யார் காய்ப்பாங்க ஆஃபீஸில் இது பஸ் நம்பர் மற்றது ரெண்டும் ஆஃபீஸ் நம்பர் ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரிஜினல் அதே மாதிரி செய்யலாம் சரி ஓகே நன்றியா நாளைக்கு தான் வரணும் நாளைக்கு நீ இல்லையாடாப்பா அதுதான் செய்வாங்க அவ்வளோ ஏன்டா சிம்பிளாக சொல்கிறேன் ஆனால் இப்போ வந்த அண்ணன் வந்து ஆள் செய்வாருன்னு போல தெரியலை வேறு யாரும் செய்கிற மெயினாக்கள் போல ஏன்டா ஆளை கேட்கால் தனக்கு விளக்கம் தெரியலேன்றார் நாளைக்கு 10 மணிக்கு கொண்டு வரன்ற சாத்தியப்படாடா அப்போ நாங்கள் விளம்புற நேரங்களுக்காக ஜதுவிட்டியோ என்ன அப்புறம் கார் ஃபுல்லாக டிங்கரிங் செய்யணும் இல்லை சரி இப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் ஆரிய குளத்தால் யாழ்ப்பாணம் போகலாம் யாழ்ப்பாணத்தில் அந்த சீமெந்தை வேண்டுவோமே சுதானாக்கு இப்போ என்ன ஹொங்க்ரீட்டை ப்ளேஸ் பண்ணுவோமா இல்லாட்டி அந்த சீமெந்தை ப்ளேஸ் பண்ணுவோம் உண்டு கேட்டு போட்டு அதே ஒரு வேண்டுவோம் ஆரிய குளம் ஒரு பேரிய குளமாக வந்துட்டு தானே ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல இந்த வாரிய குளம்லாம் வந்து பார்க்கணும்ன்ற ஒரு ஆசைப்பா இப்போ ஒவ்வொரு நாளும் போகிறோம் பாரோம் ஆரிய குளம் 2 வருஷத்துக்கு முன்னே இந்த ஆரிய குளம் வந்து நாரிய குளமாக இருந்தது இப்போ தான் பேரிய குளமாயினது யார் இந்த கோன் அடிக்கிறதுப்பா அதுதான் தெரியல என்ன கோன் நிப்பாட்டி வச்சு தெரியும் அப்படி இருக்கும் இந்த பக்கத்து சிக்னல் அசைகிற மாதிரி தெரியலண்ணா அசைஞ்சுது ஆனால் அன்றைக்கு கொஞ்சம் ரஃபிக்காக இருக்கு என்ன ஆள் அடிக்குது ஒரு ஹலோ ஓ அண்ணா ஹலோ ஓ நாராசனா சொல்லுங்க நான் குரல் முடிஞ்ச வழி வந்துட்டேன் வீட்டை வலிக்கிட்ட நான் அடிச்சேன் அப்போ என்ன அக்கௌண்ட் நம்பரை போடட்டே காசு சரியா அப்போ போட்டு விடுங்க எவ்வளோ போடணும் 11 அக்கௌண்ட் நம்பர் என்ன கிடக்குமெண்டு நினைக்கிறேன் பார்த்து போட்டு சொல்கிறேன் இல்லாட்டி அடிக்கிறேண்ணா நாளைக்கு வந்து முடிச்சுங்க நான் ப்ளீஸா இல்லை நாளை ஓகேண்ணா ஓகே நல்ல மனுஷன் தான் உண்மையாக நல்ல வேலை அருமையாக இடிஞ்ச முகத்தோட வேலை செய்வாங்க ஆள்கிட்ட முகத்தை பார்த்தாலே சிரிப்பு தான் வரும்
சிரிச்சமோ உண்மையா நீ சொன்ன ஆனா ஆனா கம்பி வசிக்கிறதுக்கு ஆள் தான். கம்பி அம்மா வளைக்கிறாங்க இல்லை அப்பா சொல்லி வேலை இல்லை. இந்த மரத்துக்குள்ள போறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்கண்ணா. காரணம் வண்டி கேமரா எங்கடா இல்ல பயப்படுறாங்க. மெச்சம் போட்டுருமாண்டா. அவங்க வந்து ரவுண்ட் அடிச்சு போறாங்க மேலால. அன்னைக்கு யார் மரத்துல இருந்து சுடுறான் அளவியா. அதுவும் சூடுதான் வெஜ்ஜாவே வாங்க. டேய் உனக்கு மெச்சம் போட்டு நீ பார்த்துருப்ப, பூனைச்சம் போட்டு பார்த்துருப்ப, நாயச்சம் போட்டு பார்த்துருப்ப, குரங்கச்சம் போட்டு பார்த்துருக்கியோ. நான் பார்த்திக்கிட்டாப்பா கதிராத்துக்கு நம்ம படியேறிட்டு போகக்குள்ள எங்களோட வந்த அண்ணன் ஒரு ஆள், அவர் வந்து கதிராத்து வேறக்குள்ள பக்தியாக இருக்கணும்ட்டு ஆள் ஷர்ட்டையும் கலட்டி இடுப்பில் கட்டி கொண்டு வரணும். குட்டம் கட்டிச்சு விட்டு அடி கொண்டு சும்மா கருப்பா அம்மா. அந்த அந்த ஆள் வந்து வெளிநாட்டுக்காரன். What a smile. Oh my god. அது கடுப்பட வருது. ஓ அங்க என்ன யோகனா தண்ணியும் இல்ல கழுவ மேலே இல்ல. ஓ என்ன நாத்தண்டாப்பா அது. அப்ப செல்லி வேலை இல்லையா அப்பா. அந்த மாதிரி பகடி இப்போ வருவார் இவர் ஆன்சர் பண்ணால் தானே அதை வேண்டலாம். என்னடா அப்போ அங்கே இன்ஜினியராக நடுக்கிற இல்லை போன் அடுத்தா தானே அந்த சிமெண்ட்டை நான் வாங்கி கொண்டு போகலாம். இல்லாட்டி நார்மலாக கான்கிரீட் தான் ப்ளேஸ் பண்ண வேண்டி வரும். ஹலோ ஓம் சுதாண்ணா, நான் இப்போ ஜப்னா டவுனுக்குள்ளே நிற்கிறேன். இப்போ ஓ நான் உங்களுக்கு வெள்ளை கொஞ்சம் முன்னே அடித்தேன், நீங்கள் எடுக்கலைன்னா என்ன கடையண்ணா அந்த அந்த சிமெண்ட் வாங்குற கடை? அது இப்போ பூட்டிருப்பாங்க, அது 4:30க்கு பூட்டிடுவாங்க. ஓ மை காட் 4:30 பூட்டிடுவாங்களா? ஓ அதோட கம்பெனி தானே, அது ஒரு கம்பெனி தானே, கொழும்பு கம்பெனி இது பிரான்ச் தானே. ஓமண்ணா இப்போ என்னண்டா நீங்கள் அதாவது வந்து இப்போ கான்கிரீட் போடுறத விட அது பெட்டராக இருக்கும்னு சொல்கிறீங்களோ? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ நாங்கள் அதே ப்ளேஸ் பண்ணுவோம். அப்படின்னா நான் நாளைக்கு ஏர்லியாக வந்து வாங்கணும். என்ன கம்பெனியோட பேர் என்னென்னா? எது கூட ஃபோன் பண்ணி பார்க்க போறீங்களா? நான் நம்பரை இந்த கூகுள் மேப் லிங்கையும் அனுப்பி உங்களுக்கு ஃபோன் நம்பரையும் அனுப்பி விடுறேன். அப்புறம் டக்குன்னு இப்போ இமீடியட் அனுப்புறீங்களாண்ணா? நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு போய் பார்க்குறேனோக்கா. ஓ சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கதை பேச்சுகள் நீட் படித்தபடியும் தான்டாப்பா. நினைக்கிறேன் மேட்ச்சில் ஃபஸ்ட் ரேங்கோ செகண்ட் ரேங்கோ இருக்கும், 5க்குள்ளே இருக்கணும். பயங்கர கட்டிக்காரன். அந்த படிப்புகளை பற்றி கேஜா பெருசாக அந்த இது தெரியுது இல்லை இல்லை ஆள் நம்ம ஃபஸ்ட் டைம் போய் சந்திக்கக்குள்ளே ஆளை பார்த்தனே உள்ள ஆள் கொஞ்சம் இதான ஆள், சைலண்ட் கில்லர் மாதிரி இல்லை. நிறைய விஷயங்கள் தெரியும். என்ன சில பேர் வந்துட்டு ஊரை போய் காட்டுறாங்க, வந்துட்டு இன்ஜினியர் ரெண்டு பழைய சுண்டல் அம்மா புடியோடு விளக்கங்கள் பச்சை கல்லனர். ஆமா பிளாட்டோடச்சா கம்பிய காணலடா காணலன்னா கம்பிய காணலடா பசி. அப்படி என்னத்தை சொல்ல. இந்த ஆள் மேப் அனுப்பிட்டு லொக்கேஷனை பார்த்து போவோம். இப்போ க்ளோஸ்டு காட்டுறா. ஓப்பன் 2:30 ஃபினிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. கால் பண்ணி பார்ப்போம் இருக்கா நாளைக்கு என்ன டைம் ஓப்பன் பண்ணால் அவங்களோட இது ஆஃபீஸ் நம்பர் இருக்கும். அதான் யா. ஸோ அது வந்து ஆஃப்லேயே இருக்குது. ஸோ வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கொள்ளலாம். உண்மையிலே வந்து கார் லெவல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் நாளைக்கு வரணும். சேம் டைம் வந்து இந்த சிமெண்ட்டை வந்துட்டு எங்களால் இது நம்ம வாங்க முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. வந்துட்டு 4:30க்கு முந்தி வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாங்களாம். இல்லாட்டி வந்து நாங்கள் அதையுமே காட்டியிருப்போம். எனிவே நாங்கள் வந்து சொன்னதுக்காண்டி உங்களுக்கு பார்ப்போம். மேலும் சொன்னால் நான் அந்த ஸ்டே கேஸுக்கு வந்து கான்கிரீட் போடும்போது வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரி தானே. இப்போ சில பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் வாரன் ஸ்டே கேஸ்ன்னு சொன்னாலே நார்மலாக படி வருதுன்னு சொன்னாலே எப்படியோ மொட்டை மாடி என்றாலும் அங்கே இருக்கும். சரிதானே, மொட்டை மாடி இருந்தாலும் இருக்கும் அந்த வீட்டில் ஸ்டே கேஸ். இது வந்து ஸ்டே கேஸ் வந்து
கம்பியை கொண்டு வந்து கொழுவுறக்காண்டி அடிக்கிறாங்களா? அப்போ இது என்ன 2ஆவதுக்கு தான் போகும். அது நார்மலாக விளங்கும் தானே. படி அடிக்கிறாங்கன்றாலே அடுத்த கதை என்ன? இப்போ படி அடிக்கிறாங்களே மேல் மாடிதான். அதான் இப்போ நம்மளா படின்னு சொன்னால் மொட்டை மாடியோட முடிப்போமே. ஆனால் இந்த படியை வந்து வெளியில் வச்சதை இப்போ உள்ளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு உள்ளுக்கு எடுக்கிறதுக்குள்ள பல்கனிக்கும் இல்லை. இப்போ உள்ளுக்கு இருந்து மேலே போகுதுண்டா குறைஞ்ச ஒரு 2 மாடி இருந்தாலும் அந்த வீடு இருக்கணும் யோசிப்பீங்களே. அந்த மாதிரி யோசிப்பீங்க. நீங்கள் என்னென்றாலும் யோசிங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை போடும்போது வந்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். சரி தானே? எல்லாமே வந்து எவ்ரிதிங் வந்துட்டு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். ஸோ எனிவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை குறிக்கொண்டு கூடிய சீக்கிரம் நீங்களுமே வந்து எங்களோட வீடு முடிஞ்ச பிறகு தாராளமாக வந்து நிற்கலாம். தங்க போகிறீங்க. வெரி சூன் வந்து வார வருஷம் நாங்கள் வந்துட்டு ஓப்பனிங் செய்வோம். வந்து சும்மா இல்லை, எல்லாருக்குமே வந்து சொல்லித்தான் செய்வோம். வந்துட்டு தாராளமாக எல்லாருமே வந்து வரலாம். பார்ப்போம், கடவுளுக்கு சித்தமானால் நாங்கள் விரும்புகிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.